ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் இனியா அழுதுகிட்டே கோபி கிட்ட சொல்றாங்க. நிதிஷ் இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிறாரு. நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் அவர் என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க அங்கிள் ஆன்டி 2 பேரும் சேர்ந்து என்ன தப்பா நினைக்கிற மாதிரி தோணுது. அவங்க என்கிட்ட சரியா பேசக்கூட மாட்டேங்கிறாங்க டாடி அப்படின்னு இனியா சொல்றாங்க. கோபி, இத நான் சரி பண்றேமா, என்னன்னு என்ன செய்யறதுன்னு யோசி அப்படின்னு கோபி சொல்லிட்டு இனியாவை அனுப்பிடுறாரு. கோபி யோசிச்சு பாக்குறாரு, இதை எப்படி சரி பண்றது. இனியாவுக்கான நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. சின்ன வயசுல இருந்து இனியா ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து நான் படிச்ச திமிர்ல அகந்தையில நான் தான் எல்லாம் சரியா செய்ய முடியும்னு நினைச்சிட்டு தெரிஞ்சிருக்கேன். ஆனா பாக்கியா ரொம்ப நிதானத்தோட தெளிவா யோசிச்சு சரியான முடிவெடுத்திருக்கா. ஒவ்வொரு முறையும் இனியாவோட பிரச்சனைய பாக்கியா மட்டும்தான் சரி பண்ணிருக்கா. இந்த பிரச்சனையையும் பாக்கியா கிட்ட விட்டாதான் சரியா வரும் அப்படின்னு கோபி யோசிச்சு நேரா பாக்கியா கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. பாக்கியா அதிர்ந்து போயிடுறாங்க. என்ன பண்றது, இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்ண முடியும்? இனியா ஸ்கூல்ல தப்பு பண்ணிருக்கா அப்படின்னா ஹெச்எம் திட்டுவாங்க. கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு திரும்பவும் ஸ்கூல்ல சேர்த்துக்க சொல்லி கெஞ்சி இருக்கிறேன். அவங்களும் மன்னிச்சு ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. இதுல எந்த தப்பும் இல்ல, சிறுபுள்ளத்தனமா புரியாம செஞ்ச தப்பு. ஆனா கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வந்துட்டா அத சரி பண்ணவே முடியாதுங்க. யாரு கால்ல விழுந்தும் சரி பண்ண முடியாது. அவங்களா புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கிட்டாதான் உண்டு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இருங்க, நிதானமா யோசிக்கலாம். இனியாவோட வாழ்க்கைய இப்படி நரகத்துல தள்ளிட்டீங்களா அப்படின்னு பாக்கியா கோவப்படுறாங்க. ஈஸ்வரி உடனே, ஏய் பாக்கியா, என்ன எல்லா தப்பும் என்னமோ கோபி செஞ்ச மாதிரி கோவப்பட்டு இருக்க? இனியா தரங்கட்ட இடத்துல அவனை போய் காதலிப்பான்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? அவங்கிட்ட இருந்து இனியாவை காப்பாத்துறதுக்காகத்தான் பணக்கார வீடு, வசதியான இடம் அப்படின்னு நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சோம். இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப கூட மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து எந்த தப்பும் இல்லல. இனியா பண்ணது தானே தப்பு. இனியா எதுக்காக மறுபடியும் ஆகாஷ் கூட பேசணும்? நீ ஒரு ஓட்டை இட்லி கடையை நடத்துவ, அந்த இடத்துல ஆகாஷ் வந்து வேலை பார்ப்பான். ஒன்ன அம்மான்னு நினைச்சு இனியா பார்க்க வந்தா அந்த ஆகாஷ பாத்துட்டா. ஆகாஷும் இனியாவும் பேசுறத மாப்பிள்ள பார்த்தா சந்தேகப்படதான் செய்வாரு. எல்லா தப்புக்கு காரணம் நீதான் பாக்கியா. அந்த பொட்டி கடைய மூடுன்னு சொன்னல, கேட்டியா? இனியாவோட சம்பந்தியும் இனியாவோட மாமனாரும் அதத்தானு சொன்னாரு. நீ கேக்கல, அத கூட காரணமா வச்சு இனியாவை கஷ்டப்படுத்தலாம்ல அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. பாக்கியா உடனே, அத்தை, இனியாவோட வாழ்க்கைக்காக நான் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துட்டேன். இது ஏன் விருப்பப்படி பொட்டி கடையா இருக்கட்டும், இட்லி கடையா இருக்கட்டும், ஏன் இஷ்டப்படி நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அன்பு, பாசம், நம்பிக்கை இருந்துச்சுன்னா யார் மேலே யாருக்கும் சந்தேகம் வராது. ஏன் மாப்பிள்ளை வீட்டு சைட்ல எந்த குறையும் இல்லையா என்ன அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. அதான் இல்ல, அவங்க வசதியா இருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க. நிதிஷ் தங்கமான பையனா இருக்கான். இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ள உன் பொண்ணுக்கு கிடைச்சிருவாங்களா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. பாக்கியா தலையில கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நான் யோசிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு பதில் சொல்றேன் அப்படின்னு கோபிக்கு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாக்கியா போனுக்கு ராதிகா கால் பண்றாங்க. பாக்கியா, எப்படி இருக்கீங்க? என்ன ராதிகா சொல்றது, ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு பிரச்சனை சங்கிலி தொடர் மாதிரி தொடர்ந்துகிட்டே வருது. இதுல இருந்து எனக்கு விடிவே கிடைக்கல. எப்படா நிம்மதியா பெருமூச்சு விடலான்னு இருக்குது. மூச்சு விடுறதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு பிரச்சனை என்ன துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு பாக்கியா சொல்லிக்கிட்டு அழுகுறாங்க. ராதிகா சொல்றாங்க, பாக்கியா, இந்த பிரச்சனைக்கே நீங்க அழுக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு, அத நான் சொல்லலான்னு தான் போன் பண்ணேன். என்ன விஷயம்? இல்ல, இனியாக்கு நீங்க பார்த்த மாப்பிள்ள இருக்கார்ல, அவரை விசாரிச்சுதான் கல்யாணம் பண்ணீங்களா? ஆமா. இல்ல, நான் விசாரிக்கல. இனியாவோட அப்பா இனியா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. கண்டிப்பா அவர் தப்பான முடிவு எடுக்க மாட்டாருன்னு நம்பி அவர்கிட்ட பொறுப்பை விட்டுட்டேன். அவரும் அவங்க அம்மாவும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் இது அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. பாக்கியா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க பாக்கியா. இனியாவோட கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டு சைட்ல என்ன குறை இருக்கு, மாப்பிள்ளை கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு நீங்க 4 பேர்கிட்ட விசாரிச்சிருக்கணும். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க பாக்கியா அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? தலையில இடி விழுகிற மாதிரி இருக்கு, என்னன்னு தெளிவா சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு மேகசின்ல ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அதுல இனியாவை கல்யாணம் பண்ணிருக்க அந்த பையனோட போட்டோவும் இருக்குது. நீங்க ப்ரொஃபைல்ல இனியாவோட கல்யாண போட்டோ தானே வச்சிருக்கீங்க, குடும்பத்தோட நின்றுக்கீங்களே, அந்த போட்டோல இருந்து இனியாவோட மாப்பிள்ள போட்டோவையும் பார்த்தேன். அந்த பையன்தான் சரியான போதை மருந்து ஆசாமி. அவரு போதை மருந்துக்கு அடிமையாகி 3 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. இங்கதான் நான் வேலை பாக்குறேன், இதே ஊர்ல தான் இருந்திருக்காரு. உங்ககிட்ட அதெல்லாம் சொன்னாங்களா? சொல்லிதான் கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. பாக்கியா தலை சுத்துது. ஐயோ ராதிகா, நீங்க எதோ சொல்றீங்க. நல்ல மாப்பிள்ளன்னு நினைச்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். என் பொண்ணோட கல்யாண வாழ்க்கையும் இப்படி கோளாறாயிடுச்சா? என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. அவளாவது நல்லா இருக்கணும்னு நினைச்சனே, பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்கியா சொல்லும் போது ராதிகா உடனே, பாக்கியா
மனசு தளர்ந்து போயிடாதீங்க. இதுவும் ஒரு பாடம் தான். தெளிவா முடிவெடுங்க. உங்க அத்தை சொல்றாங்க, கோபி சொல்றாங்கன்னு சொல்லி முடிவெடுக்காதீங்க. இனியாவை காப்பாத்தணும். அத மட்டும் சரியா முடிவெடுங்க. தைரியமா இருங்க அப்படின்னு ராதிகா சொல்லிடுறாங்க. அந்த மேகசின்ல வந்த போட்டோஸையும் போன்ல பாக்கியாக்கு ராதிகா அனுப்பி விடுறாங்க. ராதிகா வேகமா கிளம்பி போறாங்க. கோபியையும் அதே இடத்துக்கு வர சொல்றாங்க. நிதிஷோட வீட்டுக்கு போறாங்க. பாக்கியா இனியாவோட மாமியார் வீட்டுக்கு போகும்போதே ஹால்ல வச்சு நிதிஷ் இனியாவை ஓங்கி அறையிறாரு. இனியா கீழே போய் விழுகுறாங்க. மண்டையில ரத்தம் வடியுது. இத பாத்துக்கிட்டு நிதிஷோட அப்பாவும் அம்மாவும் இனியாவை திட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. பாக்கியா வேகமா உள்ள போய், போதும் நிறுத்துங்க. என் பொண்ணை அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு யாரு தைரியம் கொடுத்தது? என்ன அதிகாரத்துல அடிக்கிறீங்க? என் பொண்ணு தலையில அடிபட்டு ரத்தம் வருது அப்படின்னு பாக்கியா கத்துறாங்க. கோபி வேகமா ஓடி போய், இனியாமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த பையனுக்கு இவன் ஒரு சாடிஸ்ட். இவனுக்கு போய் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தனே அப்படின்னு கோபி கத்துறாரு. சுதாகர் உடனே, என்ன பேசுறீங்க? என் பையனை பத்தி தப்பா பேசுறீங்க? உங்க பொண்ணுதான் தரங்கெட்ட பொண்ணு. எவனையோ காதலிச்சுட்டு என் பையனுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. என்ன குடும்பம் நீங்க அப்படின்னு சுதாகர் பேசும்போது பாக்கியா, போதும் நிறுத்துங்க, வாயை மூடுங்க. என்ன உங்க பையன் நல்லவன்? உங்க பையன் சரியான போதை மருந்து ஆசாமி. 3 வருஷம் ஜெயில இருந்திருக்கான். இப்பவும் போதை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கான ஆதாரத்தோட தான் நான் வந்திருக்கிறேன். என் பொண்ணை நீங்க என்னமோ நல்லவங்க மாதிரியும் ஒழுக்கமானவங்க மாதிரியும், உங்க பையன் அப்படியே உத்தம மாதிரியும்ல பேசுறீங்க. என் பொண்ணு ஒரு பையனை காதலிச்சுச்சு. அது தப்புன்னு நாங்க எடுத்து சொன்னோம். அதை புரிஞ்சுக்கிட்டு விட்டுருச்சு. அவ்வளவுதான். வேற எந்த தப்பு செய்யலையே. உங்க பையன் மாதிரி போதை மருந்துக்கு அடிமையாகி ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கல. அதோட நீங்க ரொம்ப நல்லவர். என்னோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கணுன்ற ஒரே நோக்கத்துல இந்த கல்யாணத்தை நடத்தி இருக்கீங்க. அது ரொம்ப தெளிவா இப்ப எங்க வீட்டுல எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. நீங்க என்ன மட்டுமே டார்கெட் வச்சு இங்கிட்டு ஒண்ணும் அங்கிட்டு ஒண்ணும் மாத்தி மாத்தி பேசுனீங்க. இனியாவோட அப்பாவையும் பாட்டியை ஏமாத்தி என் பொண்ணு இனியாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. கூட்டிக்கிட்டு வந்தீங்களே, இந்த வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா வாழ விட்டீங்களா? ஒருவேளை சாப்பாடு சாப்பிட விட்டீங்களா? அவளை பட்னியா போட்டு ரூமுக்குள்ள ஜெயில்ல அடைச்சா மாதிரி அடைச்சு வச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பெண் சுதந்திரம், பெண் உரிமைலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ண வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சு வைக்கிறீங்க. இப்படி அடிச்சு காயப்படுத்துறீங்க. இப்பவே நான் இப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, உங்க 3 பேரையும் தூக்கி லாக்அப்ல வச்சிருவாங்க. வெளியில வர முடியாத அளவுக்கு செய்ய முடியும் என்னால. எனக்கும் மினிஸ்டரு, அமைச்சரு, கவுன்சிலரு, கமிஷனருன்னு எல்லாரையும் எனக்கும் தெரியும். எல்லாரையும் தெரியும்னு கழுத்துல போர்டு மாட்டிட்டு தெரிய முடியாது. உங்களுக்காக அவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்களெல்லாம் எப்ப பார்த்தாலும் கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்த முடியாது. தேவைக்கு எல்லாரையும் போய் பார்க்கவும் அவங்க எனக்கு உதவி செய்யவும் என்னால செய்ய முடியும். உங்களை மாதிரி கரம் வச்சு பழிவாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இனியா கூட்டு வராங்க. இனியா சொல்றாங்க, அம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா. நீ போதை மருந்து சாப்பிட்டுட்டு தான் நேத்து ராத்திரி என்னை அப்படி வந்து பயமுறுத்தினியா அப்படின்னு வேகமா தான் காலில் இருக்க செருப்ப கலட்டி நிதிஷ் அடிக்கிறாங்க. சுதாகரும் அவரோட மனைவியும் அப்படியே பயந்து ஆடி போயிடுறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.